நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய ராணுவ கட்டமைப்பு சாதாரண கட்டமைப்பு இல்ல. வல்லரசுகளுக்கு இடையான கட்டமைப்பை ஜவஹர்லால் நேரு சீனா மீது போர் புரியும் பொழுதும் சரி, பங்களாதேஷை பிரித்தெடுத்து ஒரு தனி நாடாக உருவாக்கினார் அன்னை இந்திரா காந்தி அவர்கள். அந்த ராணுவ கட்டமைப்பாகவும் சரி, தொடர்ந்து ராணுவ கட்டமைப்பு வலிமை பெற்று இருக்கிறது. கார்கில் வாராகட்டும், இந்த அரசு அந்த அரசு இல்லாமல் ஜவஹர்லால் நேரு காலத்தில் தான் நம்முடைய ராணுவ கட்டமைப்பு வலிமையானது. இந்த ராணுவ கட்டமைப்பு முன்பு பாகிஸ்தான் ஒருபோதும் ஒரு நாளும் நிற்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மை. வாலாட்டி பார்த்தார்கள். நம்முடைய ராணுவ வீரர்கள் வாளை ஒட்ட நறுக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அமைதியாக இருப்பதுதான் அந்த தேசத்திற்கும் நல்லது.